நமது அக்னி நேச்சுரல் கிளினிக் அரசு அங்கீகாரம் பெற்ற ஆயுர்வேதா சித்தா மருத்துவமனை. எனக்கு 10 வருஷமா சுகர் இருக்கு. 35 ரூபாய் 40 ரூபாய் இன்சுலின் போட்டிருந்தேன். அக்னி நேச்சுரல் இதுலேருந்து நான் குலகை வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ எல்லாமே நார்மலாக இருக்கு. இன்சுலின் நிப்பாட்டிட்டேன், எல்லாமே நிப்பாட்டிட்டேன். இன்சுலினுக்கு போடுறதே இல்லை சுத்தமாகவே. மகத்தான மருத்துவ அன்பு சொந்தங்களுக்கு அக்னி நேச்சுரல் கிளினிக்கின் ஆரோக்கிய வணக்கங்கள். ஏதாவது விளக்கங்கள் மருத்துவ தகவல்கள் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஸ்கிரீன்ல வர்ற நம்பர்ல காலையில 10 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ள போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இன்பாக்ஸ்லயோ கமெண்ட்ஸ்லயோ வாட்ஸ்அப்லயோ கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட மாட்டாது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மகத்தான மருத்துவ நிகழ்ச்சியில 10-15 வருஷமா சுகரை 350 400 ஒரு 10 வருஷம் இருக்குமா? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கும் தாண்டி 350 400 வச்சு சுகரால பல கஷ்டங்கள் வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த கோயம்புத்தூரை சேர்ந்த தொழிலதிபர் திரு கோவிந்தராஜ் அவங்க, சாரா ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் திரு கோவிந்தராஜ் அவங்க நம்ம காயகல்ப உருண்டைகளை பயன்படுத்தி தனக்கு கிடைச்ச நல்ல பலன்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. அதாவது தான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்துல தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிற வந்திருக்க அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களுக்கு அண்ணன் வணக்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நம்ம காயகல்ப உருண்டைகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்க சுகர் எவ்வளவு இருந்துச்சு, சுகருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப எவ்வளவு இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு 10 வருஷமா சுகர் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி 35 ரூபாய் 40 ரூபாய் இன்சுலின் போட்டிருந்தேன். இப்போ சமீப காலமாக இந்த அக்னி நேச்சுரல் இதுலேருந்து நான் குலகை வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ எல்லாமே நார்மலாக இருக்குது. காலையில் பார்த்தா 85 90 100க்குள்ளே இருக்கும். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்தா 150 140 160க்குள்ளே இருக்குது. இது வரைக்கும் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. உடம்பு ஆரோக்கியமாக நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதை இன்சுலினை நிப்பாட்டியாச்சுங்களா? இன்சுலின் நிப்பாட்டிட்டேன், இப்போ எல்லாமே நிப்பாட்டிட்டேன். இன்சுலினுக்கு போடுறதே இல்லை சுத்தமாகவே. இப்போ இது மாத்திரை சாப்பிட்டதோடு எந்த தொந்தரவும் எனக்கு இல்லை, உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. இதுதான் காயகல்பம். அதாவது 40 பாயிண்ட் 35 பாயிண்ட் இன்சுலின் போட்டும் எவ்வளவோ மாத்திரை மருந்து பொடி சூரணைஞ்சுன்னா எல்லாம் சாப்பிட்டும் 350 450 குறையாத சுகரு நம்ம காயகல்ப உருண்டைகளை பயன்படுத்த இப்ப 90 100 110 அதிகபட்சம் 140 150 இருக்கு. உடலும் அதாவது சுகரும் கண்ட்ரோல்ல இருக்கு. உடம்பும் பாத்தீங்கன்னா எந்த பாதிப்பு இல்லாம பலவீனம் இல்லாம நல்ல ஒரு ஆரோக்கியமா நம்ம கடைசி காலம் வரைக்கும் ஒரு நிம்மதியா வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வீக படைப்பு தான் நம்ம காயகல்ப உருண்டைகள். அதாவது இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல சுகர் பேஷண்ட் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். இப்ப சுகர்னு தெரிஞ்சவனா எல்லாரும் என்ன பண்றோம், போய் ஏதோ ஒரு மாத்திரையை போடுறோம், மருந்தை போடுறோம், ஏதோ பொடியை சாப்பிட்றோம், என்னத்தையும் செய்யறோம். செஞ்சு சுகரை கண்ட்ரோல் கொண்டு வரணும் போராடி இந்த சுகர் கண்ட்ரோலுக்கு வந்த பாடும் இல்லை. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வைங்களேன், இருக்க சுகரும் கூட்டிக்கிட்டே போகுது, மருந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது, உடம்புலையும் 92 பிரச்சனை வந்துருது. அப்ப இந்த சுகர் கண்ட்ரோலுக்கு இருந்தான்னா இல்லாட்டி என்ன, மருந்துகளோட தேவைகள் அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டாலே நோய் நம்மளை பாதிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கறத அர்த்தம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், சுகர் குறையுது இதை பத்தி மட்டுமே சிந்தனை பண்ணிக்கிட்டு சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை நம்மளே கெடுத்துக்கிறோம். அதாவது சுகரை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், 3 வருஷம் ஆகட்டும், சுகரும் குறையணும். அதே சமயத்துல உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாம பாதிப்பு இல்லாம சுகரும் கண்ட்ரோல்லே இருக்கணும், ஒரு ஆரோக்கியமும் இருக்கணும். அதே சமயத்துல மருந்தும் குறையணும். அப்பதான் நம்ம நல்லா வர்றதுக்கான அடையாளம். ஆனா இப்ப என்ன நடக்குது, ஆரம்பத்துல குறையிற சுகரு படிப்படியா கூட்டிக்கிட்டே போகுது, அதுக்கடுத்து மருந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டே போகுது. உடம்புலையும் பாருங்களேன், உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, பாதை எரிச்சல், கால் குடைச்சல், கை கால் குத்தல், சோர்வு, உடம்பு வெயிட் குறைகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வலி வேதனைகளோட வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதனாலதான் நம்ம மருத்துவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சுகர் பேஷண்ட் சுகர் மட்டும் குறைஞ்சா பத்தாது, அவர் வாழ போற கடைசி காலம் வரைக்கும் நோய் இல்லாம வலி வேதனை இல்லாம ஒரு ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டயாகேர் அப்படிங்கிற காயகல்ப உருண்டைகளையும் ஆயுசு 100 அப்படிங்கிற காயகல்ப தீநீரையும் கொடுத்துக்கிட்டு வராங்க. இந்த காயகல்ப உருண்டைகள் என்ன பண்ணும்னா, ரத்தத்தை சுத்தப்படுத்தும், நரம்புகளை பலப்படுத்தும், எலும்புகளை பலப்படுத்தும், உள்ள இருக்க ராஜ உறுப்புகளையும் பலப்படுத்தும். ஒரு சுத்தமா சொல்றதுன்னா நம்ம உடம்பையே ஒரு ஓவர் ஆயில் பண்ணிக்கிற மாதிரி எல்லாத்தையுமே சரி பண்ணி ஒரு ஆரோக்கியமான கம்பீரமான வாழ்க்கைய கண்டிப்பா உண்டாக்கி கொடுக்கும். அதாவது ஒரு சுகர் பேஷண்ட் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஏன்டா விடியுதுன்னு நினைக்கிறாரு ஒரு சுகர் பேஷண்ட்.
அவர் நம்ம மருந்தை கொஞ்சம் காலம் சாப்பிட்டாருன்னா எப்படா விடியுது அப்படின்னு சுறுசுறுப்பா எந்திரிச்சு அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. இதுதான் காயகல்பம். இந்த காயகல்ப உருண்டைகள் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம கிளினிக் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில ரொம்ப சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கிளினிக் இருக்க ஊர்ல இருக்கவங்க நீங்க நேரடியா வந்து டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கி பயன்படுத்துங்க. கிளினிக் இல்லாத ஊர்ல இருக்கவங்க, வெளியூர்ல இருக்கவங்க, வர முடியாதவங்க இந்த ஸ்கிரீன்ல வர்ற நம்பர்ல காலையில 10 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ள போன் பண்ணி விளக்கங்கள்லாம் கேட்டுட்டு தேவையான டாக்டர்ஸோட நம்பர் கொடுக்க வாங்கி போன் கன்சல்டேஷன் பண்ணிட்டு கூகுள் பேலையோ போன் பேலையோ அக்கௌண்ட்ல பணம் போட்டுட்டு கொரியர்ல வாங்கி பயன்படுத்தக்கூடிய வசதி இருக்கு. உங்களுக்கு தேவையான மருத்துவ வழிகாட்டுதலும் மருத்துவ ஆலோசனைகளும் நம்ம மருத்துவர்கள்ட்ட இருந்து எந்த நேரமும் சரியான நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும் உறுதி கூறி நம்ம எல்லாருமே 100 ஆயுசுக்கு நோய் இல்லாம வாழணும் அப்படின்னு கடவுளை வேண்டி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி சொந்தங்களே.